4000 கோடியில் 30% ஸ்டாலின் குடும்பத்துக்கு போயிடுது. நான் கேட்குறேன், திருவண்ணாமலையில் ஸ்டாலினுக்கு வெள்ளி நாற்காலி போட்டிங்களே, ஏது காசு? இந்த முறையற்ற பணம் தான் திமுகவை இன்றைக்கு இயக்கி கொண்டிருக்கிறது. நீ ஆட்சி நடத்துகிற லட்சணம் இதுதானான்னு ஒரு பெண்மணி மேடையில் ஏறி நேற்றுக்கு பேசினான். அண்ணன் ஸ்டாலின் ரொம்ப அழுத்தம் கொடுத்து தான் இன்னைக்கு அது ஒரு செயற்கையாக அமைந்திருக்கிற கூட்டணி. இதை பேச ஆரம்பித்தா திமுக அழுக்காகி போய்விடும், அம்மனமாகிவிடும். நான் அதிமுகவுக்கு காலங்காலமாக வாக்களித்து பழக்கப்பட்டவன். என்னை நம்பி 500 பேர், 500 குடும்பம் இங்கே இருக்கிற ரெட்டையரியில் நாங்கள் எல்லாரும் தவேகாவுக்கு தான் வாக்களிப்போம்னு என்கிட்ட சொன்னாங்க. தமிழ்நாட்டில் இப்போது தான் எங்கள் தலைவருக்கு குரல், அது ஒரு பெரிய பொலிட்டிக்கல் பாம்புன்னு சொன்னார். அது காங்கிரஸ்குள்ளே வெடிச்சிடுச்சு. காங்கிரஸ் எங்கள் கூட வர வேண்டும் என்று பாதித்துறம் அவர்கள் வந்து விட்டார். அவர் என்கிட்டயே எப்படி இருக்கீங்க சம்பத்துன்னு நீண்ட இடைவெளிக்கு பிறகு நல்லா விசாரிக்கிறார். அதாவது கூட்டணிக்கு போகணும்னு எங்கள் தலைவர் விரும்பி இருந்தா ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தைக்குன்னு ஒரு குழு நியமித்திருப்பார். நமக்கு ஆரோக்கியம் தரும் விஷயம் எல்லாமே சுத்தமா தான் இருக்கணும். லயன் அரேபியன் டேட்ஸ், இப்போ அது லயனா டேட்ஸ். லயனா பிரீமியம் டேட்ஸ். நாதஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருக்கிறார் தாவேகாவினுடைய பரப்புரை செயலாளர் திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா திரு விஜய் அவர்கள் சிபிஐ விசாரணைக்கு போவதாக தகவல், நிறைய விமர்சனங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. இந்த விசாரணை எதை நோக்கி நகரப்போகிறது? இது கூட்டணியினுடைய ஒரு அச்சாரமாக பார்க்கலாமா? இல்லை, அதாவது ஏற்கனவே 2 முறை போயிட்டு வந்துட்டார். இது 3வது தடவை. இனி வருகிற காலம் யுத்த காலம். நோட்டிஃபிகேஷன் நாளைக்கு இல்லைன்னா நாளை மறுநாள் வரலாம் என்று செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. தேர்தல் தேதி அறிவித்ததற்கு பிறகு யுத்த களத்தில் நிற்க வேண்டிய தலைவர் அங்கே போக வாய்ப்பில்லை. அதனால் இனிமேல் என்ன கூப்பிடுவதாக இருந்தால் நீங்கள் தேர்தல் முடிஞ்சு தான் கூப்பிடணும். அதுக்கு முன்னாடி நான் வர முடியாது. அதையும் சொல்லிட்டு விசாரணையில் கலந்து கொண்டு விட்டு அவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லிட்டு வருவார். இது ஒன்று. இது சிபிஐனுடைய நடவடிக்கை. அந்த ப்ரொசீஜரில் அவங்க பண்ணுறாங்க. எங்கள் தலைவர் ஒத்துழைக்க வேண்டியது எங்கள் தலைவர், அதுக்காக போகிறார். இதில் வேறு அரசியல் இதில் ஒன்றும் இதில் கிடையாது. இல்லை, சமீப காலமாக வர செய்திகள் என்ன அப்படின்னா ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு போகலாமா வேணாமான்ற ஒரு ஆசோலேஷன் இருக்கிறதாக கேள்விப்பட்டோம். அது எந்த அளவுக்கு உண்மை சார்? அது இல்லை, அதாவது கூட்டணிக்கு போகணும்னு எங்கள் தலைவர் விரும்பி இருந்தால் ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தைக்குன்னு ஒரு குழு நியமித்திருப்பார். கேட்டிங்களா? அந்த குழுவை அவர் நியமிக்கலை. ஏன்னா புதிய தமிழகம் கட்சி தலைவர், நான் எல்லோருக்கும் தெரிந்த முகம். அவர் தாவேகாவுக்கு வரணும்னு அவருக்கு ஒரு விருப்பம் இருக்குது. அவர் என்கிட்டயே எப்படி இருக்கீங்க சம்பத்துன்னு நீண்ட இடைவெளிக்கு பிறகு நல்லா விசாரிக்கிறார். அப்போ அவர் இங்கே வரணும்னு ஒரு இன்டென்ஷன் அவருக்கு இருக்குது. அது மாதிரி இன்றைக்கி இஸ்லாமிய அமைப்புகளை செல்வாக்கு பெற்ற அமைப்பு திமுகவுக்கு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, தமிழக இஸ்லாமிய அமைப்பெல்லாம் துணை போகிறாங்க. தமீமன் அன்சாரி கட்சியெல்லாம். எங்களுக்கு இஸ்லாமிய அமைப்புன்னு சொன்னால் முஸ்தபான்னு ஒரு தம்பி வர்றாரு. அவர் கட்டுமானம் அவருக்கு கையில் ஒன்றும் பலமாக இல்லை. ஆனால் எங்கள் மேடையிலலாம் எங்களை ஆதரித்து பேசுகிறாரு. இப்போ ஓவைசி ஹைதராபாத்து அவர் நாடு முழுக்க தேர்தலை சந்திக்கிறார். அவர் எங்கள் கூட வரணும்னு விருப்பம் தெரிவித்ததாக எனக்கு ஒரு தகவல் வந்துச்சு. நான் இதை தலைவர்கிட்ட சொல்லலாமான்னு நினச்சேன். ஏன் நம்ம இதை பற்றி பேசுகிறோம், அவர் தான் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு குழுவே அமைக்கலைன்ட்டு என்கிட்ட சொன்னல. அது நீங்கள் தலைமையிட்டு யார் மூலமாக தொடர்பு கொண்டு எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்ட்டேன். இப்போ திப்பு சுல்தான் முஸ்லீம் லீக்குன்னு ஒன்று இருக்குது. அந்த கட்சிக்கும் அங்கீகாரம் இருக்குது, தேர்தல் ஆணையத்துக்கு அங்கீகாரம். தேர்தல் ஆணையத்தினுடைய அங்கீகாரத்தை இழந்த கட்சி ஜவஹர்லா கட்சி, தமீமன் அன்சாரி கட்சி எல்லாம். ஆனால் தேர்தல் ஆணையத்தினுடைய அங்கீகாரம் இருக்கிற திப்பு சுல்தான் முஸ்லீம் லீக்கு என்கிட்ட பேசினாங்க. நான் சொன்னேன், இந்த என்னுடைய லிமிட் பரப்புரை செயலாளர், கேம்பெயின் செக்ரட்டரி. இதை தாண்டி நான் வேற ஒன்றும் இந்த கட்சியில் செய்ய மாட்டேன். நான் தலைவர்கிட்ட சொல்லியிருக்கேன், ஒரு செல்ல குழந்தையினுடைய அத்துமீறல் கூட என்கிட்ட இருக்காது. என்னுடைய பாப்புலாரிட்டியை வச்சுட்டு நீங்கள் சங்கடப்படும்படியாக நான் எப்போதும் நடக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கேன்.
அதனால நீங்கள் தலைமையில் போய் அன்னைக்கு நீங்கள் பேசிக்கிடுங்கன்னு சொல்லிட்டேன். ஓகே. அதனால் கூட்டணி அமைக்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் தலைவர் இல்லை. ஏன்னா தன்னம் தனியாக நின்றே வாகை சூட முடியும் என்கிற ஒரு கனத்த நம்பிக்கை எங்கள் தலைவர்கிட்ட இருக்கிறத நான் பார்த்தேன். அப்புறம் ஆட்சியிலையும் பங்கு தரோம், அதிகாரத்திலையும் பங்கு தரோம் அப்படின்னு சொல்கிறது அந்த நோக்கம் என்ன? நாங்கள் தனிச்சே நிற்க போகிறோம் அப்படின்னா அப்படியே சொல்லுங்க. இல்லை அது விஜய், எங்கள் தலைவர் விஜய் ஜனநாயகம் என்கிற வானத்தை தாவேக்கா என்கிற சிறகுகளால் அலங்கரிக்கிறார். ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்று சொல்வது தமிழ்நாட்டில் இப்போது தான் எங்கள் தலைவருக்கு குரல். அது ஒரு பெரிய பொலிட்டிக்கல் பாம்புன்னு சொன்னார். அது காங்கிரஸ்குள்ளே வெடிச்சிடுச்சு. காங்கிரஸ் எங்கள் கூட வர வேண்டும் என்று பாதித்துறம் அவர்கள் வந்து விட்டார்கள். அந்த கட்சியினுடைய ராகுலுக்கு வேண்டியவர் அந்த கருத்தை வெளிப்படையாகவே சொல்லிட்டார். அந்த கட்சியினுடைய விருதுநகர் தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்க தாகூர் செல்விட்டார். செல்வ பெருந்தகையும் சிதம்பரத்தையும் தவிர காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற எல்லா நிர்வாகிகளும், அந்த கட்சியினுடைய சட்டமன்ற குழு தலைவர், கிள்ளியூர் தொகுதியினுடைய சட்டப்பேரவர் ராஜேஷ்குமார் உட்பட தாவேக்காவுக்கு போக வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டார்கள். ஆனால் அந்த முடிவை நோக்கி அவர்கள் முன்னேறி கொண்டு வருகிற பொழுது சிதம்பரம் தலையிட்டு சோனியா காந்தி இடத்துல பேசி அண்ணன் ஸ்டாலின் ரொம்ப அழுத்தம் கொடுத்து தான் இன்னைக்கு அது ஒரு செயற்கையாக அமைந்திருக்கிற கூட்டணி. ஒன்றை சொல்கிறேன், காங்கிரஸ் கட்சிக்கு விழக்கூடிய வாக்குகள் திமுக நிற்கிற தொகுதியில் திமுகவுக்கு போகாது, தாவேக்காவுக்கு வரும். ஏன்னா காங்கிரஸ்காரங்களும் தாவேக்கா கூட தான் இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஓகே ஓகே, வரும். இல்லை திமுகவோட அழுத்தம் தான் ரொம்ப அதிகமாக இருக்கு. அழுத்தம் தான். நான் 2 நாளைக்கு முன்னாடி மாதவர் இரட்டை ஏரியில் பேசினேன். நான் பேசி முடிச்சுட்டு இறங்க வரும் பொழுது ஒரு திடீர்னு ஒரு ஆள் மேலே ஏறி, நான் இந்த பகுதியினுடைய காங்கிரஸ் வட்டார தலைவர், நாங்கள்லாம் தாவேக்காவுக்கு தான் வாக்களிப்போம்னு தலைவர்கிட்ட சொல்லுங்கன்னாரு. அவர் வந்த உடனே இன்னொரு ஆள் வந்தார். நான் 1982 இங்கே தான் இருக்கேன். நான் அதிமுகவுக்கு காலங்காலமாக வாக்களித்து பழக்கப்பட்டவன். என்னை நம்பி 500 பேர், 500 குடும்பம் இங்கே இருக்கிற ரெட்டை ஏரியில் நாங்கள் எல்லாரும் தாவேக்காவுக்கு தான் வாக்களிப்போம்னு என்கிட்ட சொன்னாங்க. ஏன்னா இன்னைக்கு திமுக 26 கட்சிக்கு கூட கூட்டணி. எத்தனை கட்சிக்கு கூட? 26 கட்சிக்கு கூட. இப்படி ஒரு கதம்ப கூட்டணி அமைக்க வேண்டிய நெருக்கடிக்கு ஸ்டாலின் ஆளாகி இருப்பது, விஜய் அவர்களினுடைய வருகை, விஜய் அவர்களுடைய வளர்ச்சி, தலைவர் விஜய் அவர்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் கொடுக்கிற வரவேற்பு திமுகவின் உறக்கத்தை கலைத்திருக்கிறது. சார், இது இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, நாங்கள் இலவசத்தை நாங்கள் கொடுக்க மாட்டோம், யாராவது பசின்னு வந்தால் நாங்கள் மீன் பிடிக்க சொல்லி தருவோமே தருவ மீனை கொடுக்க மாட்டோம்லாம் பேசுனீங்க. ஆனால் இன்றைக்கி மகளிர் தின விழாவில் பார்த்தீங்க அப்படின்னா, நாங்கள் மகளிருக்கு 2500 ரூபா பணம் தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. அப்புறம் நீங்களும் இலவசத்தை காட்டி தான் ஓட்டு வாங்க வேண்டிய நிர்பந்தத்துக்குள்ளே இருக்கீங்களா? அப்படி இல்லை. அதாவது நீங்கள் அதை மட்டும்தான் பார்க்குறீங்க. நாங்கள் அதில் ராணி வேலுநாச்சியார் படை, யூனிஃபார்ம் இல்லாத ஒரு படை தமிழ்நாடு முழுவதும் சுற்றி வரும் அப்படின்னு அறிவிச்சிருக்கோம். பெண்கள் மீதான வன்புணர்வு வழக்குகளை விசாரிக்கிற கடமை நீதிமன்றங்களுக்கு இருந்தாலும் அந்த வழக்குகள் தேக்கத்தில் இருக்கிறது. லட்சக்கணக்கான வழக்குகள் பெண்டிங்கில் இருக்குது. அதை விரைந்து விசாரணைக்கு எடுத்து தீர்ப்பு வழங்க அஞ்சலை அம்மாள் அவர்களின் பெயரால் த ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட், ஒரு விரைவு நீதிமன்றம் அமைக்கப்படும்னு சொல்லியிருக்காரு. அதை நீங்கள் யாரும் வசதியாக மறந்துடுறீங்க. கேட்டிங்களா? இனி ஒன்று, மாநில அரசால் நீதிமன்றத்தில் அமைக்க முடியுமா சார்? மாநில அரசாங்கம் நீதிமன்றத்தை அமைக்க முடியும். அதுதான் சட்டத்துறை அமைச்சர்னு ஒரு ஆள் இருக்காரு. அது நீதிமன்றத்தினுடைய, உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றத்தினுடைய ஒப்புதலோடு அறிவிக்கணும். சரி, அது ஒன்று. இப்பவுமே ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் இருக்கு. ஆமாம், இது பெண்களுக்காக. அதை தவிர இன்னைக்கு இடைநிற்றல் தான் மாணவர்களை முன்னாடி இருக்கிற ஒரு பெரிய சோதனை. ஒரு தந்தை தாய் இல்லாத குழந்தை படிக்க ஒரு தாய் உதவுகிறார், ஒரு பெரியவர் அதற்கு உதவுகிறாருன்னா அவருடைய செலவுக்காக 15,000 ரூபாயை தலைவர் கொடுக்கிறார்.
இது எதுன்னா ஒரு சபிக்கப்பட்ட சமூகத்தை கைதூக்கி விடுவதற்கு. 2000 ரூபாய் ஸ்டாலின் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கார். இப்போ எடப்பாடி அதை சொல்லியிருக்கார். எங்கள் தலைவர் 2500 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காருன்னு சொன்னால் அதை மட்டும் நீங்கள் கருத்தில் கொள்கிறீர்கள். தாய்மாமன் சீருன்னு சொல்லி கல்யாணமாகாத பெண்களுக்கு ஒரு பவுன் 1,29,000 ரூபா, ஒரு பவுன் தங்கமும் பட்டு சேலையும் கொடுத்துருக்கேன்னு சொல்றார். இன்னைக்கு நேற்று முன்தினம் ஒரு தாய் தன்னுடைய மகளை திருமணம் செய்து வைத்து கொடுக்க முடியவில்லை என்று அந்த குழந்தையினுடைய தகப்பன் தற்கொலை செய்து கொண்டார். அந்த பெண்ணும் தற்கொலை செய்து கொண்டார். இதுதான் தமிழ்நாட்டினுடைய சமூக சூழல். இந்த விளிம்பு நிலையில் இருக்கிற மக்கள் தற்சார்பும் தன்னிறைவும் பெறுகிற வரை அவர்களுக்கு உதவ வேண்டும். இதுதான் நோக்கம். இது நீங்க 2500 ரூபாய் கொடுக்குறீங்க, ஓகே. ஏற்கனவே பாத்தீங்க அப்படின்னா தாவைக்காலந்தே ஒரு புகார்கள் எழுந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி இலவசங்களை கொடுக்கறதுனால தான் வந்துட்டு கடன் சுமை ரொம்ப அதிகமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. தாவைக்காவும் இதே இலவசங்களை கொடுத்தாங்க. ஒரு பவுன் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஒரு பவுன் 1 லட்சம் ரூபாய் அப்படின்னா எத்தனை பெண்களுக்கு நம்ம கொடுக்க வேண்டியிருக்கும்? 2500 ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னா சாதாரண விஷயம் இல்லை. அப்ப தாவைக்காவும் கடன் தானே வாங்க போகுது? இல்லை, அதுல ஒரு சொல்யூஷன் சொன்னார். 4000 கோடி ரூபாய் ஒரு திட்டத்துக்கு அறிவிச்சிட்டா 4000 கோடியில் 30% ஸ்டாலின் குடும்பத்துக்கு போயிடுது, மந்திரிகள் குடும்பத்துக்கு. அதுதான் திமுக எவிடன்ஸ் கேட்டாங்களே, ஆதாரம் இருந்தா கொடுங்கன்னு நிரூபிக்க சொன்னாங்கல்ல, அப்படின்னு போயிடுது. அது நீங்க ஒரு கான்ட்ராக்டர்கிட்ட கேட்டாலே சொல்லிடுவார். மனம் புழுங்கி அழுந்தி இந்த நாய்களுக்கு கொட்டி கொடுக்கறதுக்கே இந்த வேலையை நம்ம ஏன் செய்தோன்னு தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற ஒப்பந்தக்காரர்கள் ஒப்பாரி வைத்து அழுகிறார்கள். அது எனக்கே தெரியும். ஆதாரம் எதுக்கு கேட்குறேன்னு சொன்னால், இந்த ஒப்பந்தக்காரர்கள் அவன் சிறைக்கு அனுப்புக்கு திட்டமிடுறான் இப்படி சொன்னான். கேட்டிங்களா? நான் கேட்குறேன், திருவண்ணாமலையில் ஸ்டாலினுக்கு வெள்ளி நாற்காலி போட்டிங்களே, ஏது காசு? 1,35,000 இளைஞர்களுக்கு நீங்கள் சோறு போட்டிங்களே, ஏது காசு? பல்லடம் மகளிர் மகாநாட்டுக்கு சமையலுக்கு மட்டும் 1500 சமையல்காரர்கள் நியமிச்சிங்களே, பரிமாறுவதற்கு 500 பேர் கடமையாற்றினார்களே, இதுக்கெல்லாம் ஏது காசு? இந்த முறையற்ற பணம் தான் திமுகவை இன்றைக்கு இயக்கி கொண்டிருக்கிறது. இந்த பணம் கஜானாவுக்கு, வயலுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழி ஓடி புல்லுக்கு மாங்கே பொசியுமாம்னு ஒரு பழைய பாட்டு. திமுக ஆட்சியில் வயலுக்கு இறைத்த நீர் வயலுக்கே வரவில்லை. நேற்றுக்கு ஆர்கே நகரில் நான் கூட்டம் பேசுகிறேன். ஆர்கே நகரில் எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் எபனேசர், அங்கே ஒரு பெண்மணி மேடையிலேயே பேசினா, நீ இப்பொழுது கட்டப்பட்டிருக்கிற மேம்பாலம் இடிந்து விழுந்து கொண்டிருக்கிறது, மேலே நடந்து போனால் நடக்க முடியலை, செதிலாக கிளம்பிட்டு இருக்கு, நீ ஆட்சி நடத்துகிற லட்சணம் இதுதானான்னு ஒரு பெண்மணி மேடையில் ஏறி நேற்றுக்கு பேசினான். தமிழ்நாடு முழுவதும் இதுதான் நிலைமை. இன்னைக்கு அவங்க உள்ளீடற்று போய்விட்டது. திமுக உருக்குலைந்து கொண்டிருக்கிறது. திமுகவினுடைய கட்டமைப்பு ஒரு பிம்பம் உங்கள் கண்ணுக்கு தெரிகிறது. ஆனால் அதை தாண்டி அந்த கட்சி உள்வெளியை இழந்து விட்டது. திமுக கூட்டம்னா பேசுறதுக்கு யார் வர்றன்னா தராசு ஷியாம் வர்றார், பட்டிமன்ற பேச்சாளர், மன்மத ஜோக்குகள் அடித்து பிழைப்பு நடத்துகிற ஒரு பையன் ராஜான்னு வர்றான் திமுக கூட்டத்தில் பேசுறதுக்கு. காலாவதி ஆகி போன ஒரு இயக்குனர் வரார், விசி குகநாதன். அப்துல் கலாமினுடைய உதவியாளர் என்று சொல்லிக் கொள்ளுகிற என்னுடைய நண்பர் பொன்ராஜ் வர்றார். திமுக கூட்டம் நடக்குதுன்னா இவங்க 4 பேர் சிறப்பு பேச்சாளர்கள். சரி, பொது வெளியிலேயாவது கூட்டத்தை நடத்துகிறாங்களான்னா அம்பத்தூரில் ஒரு ஹாலுக்குள்ளே இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறாங்க. திமுக தொண்டர்களிடமிருந்தே அந்நியப்பட்டு போய்விட்டது. இன்னைக்கு இப்போ தாவைக்கால மட்டும் என்ன சார் பேச்சாளர்களாக நீங்கள் நல்லா பேசுகிறீங்க, நீங்கள் பேசுகிறீங்க, வேற யார் அங்கே நல்லா பேசுகிறாங்க? ராஜ்மோகன், ஆதாவர்ஜுனா பேசுகிறாரு, ராஜ்மோகன் பேசுகிறாரு, ரமேஷ்னு செய்தி ஊடக தொடர்பு ஒருங்கிணைப்பாளர் ரமேஷ் பேசுகிறாரு, இன்னி லயோலா மணி கொள்கை பிறப்பு துணை செயலாளர் லயோலா. ஆனா ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருக்காங்கல்ல, தாவைகள் நிறைய பேர் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல, இந்த பயிற்சி கொடுக்க சொல்லியிருக்காங்க. நான் இப்ப திண்டுக்கலுக்கு போயிருந்தால ஒரு பிரபாகர், ஒரு ஆசிரியர், அவர் மேடை ஏறி பேசினார். ரொம்ப பிரமாதம்.
கோயம்புத்தூரில் ஆசிரியராக இருக்கார். இந்த மாதிரி ஆட்களை அடையாளம் கண்டு அந்த சொற்பொழிவாளர்களை தயார் செய்கிற வேலையில் நான் இறங்கிட்டு இருக்கேன். இப்போ ஒரு சென்னை தமிழ் இருக்குல்ல, இந்த தமிழில் விஜி தேவகின்னு ஒரு அம்மா நேற்றுக்கு பேசுனாங்க. அவங்க பேச்சு பாட்டு பாடி பேசுகிறாங்க, ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. அதனால சொற்பொழிவாளர்கள் தயாராகி வருவார்கள். அதற்கு ஒரு இனிமேல் எனக்கு நேரம் இல்லை, யுத்த காலம் முடிந்ததற்கு பிறகு அதையெல்லாம் கட்டமைப்பதற்கு நான் திட்டமிட்டிருக்கேன். ஓகே சார். இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ வந்துட்டு விஜய் வந்து பர்சனல் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அது வெட்ட வெளிக்கு வந்திருக்குது, அது மிகப்பெரிய பேசு பொருளாக மாறி இருக்குது. இந்த ஒரு விஷயமானது தாவேக்காவினுடைய வெற்றி வாய்ப்பை பாதிக்குமா? ஏன்னா நிறைய பேர் வந்து சோஷியல் மீடியாவில் இனிமேல் நாங்கள் ஆதரவு கொடுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? அதையெல்லாம் திமுக செய்கிற சதி இல்லை, இது ஒன்று. இதை பேச ஆரம்பித்தா திமுக அழுக்காகி போய்விடும், அம்மனமாகிவிடும். நாங்கள் அதை பேச விரும்பலை. ஒரு தனிப்பட்டவருடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை வெட்ட வெளியில் பேசுவது என்பது அநாகரிகத்தினுடைய உச்சம். அதை திமுக சில சில்லுண்டி பெயர்களை தூண்டிவிட்டு செய்கிறது. இதை எங்கள் தலைவரும் விரும்பலை, நாங்கள் விரும்பலை. இல்லை, நேரடியாகவே கேட்குறேன். பெண்களுக்கு பாதுகாப்பு தருவோம்னு சொல்லிட்டு நீங்கள் வேலுநாச்சியார் படையெல்லாம் உருவாக்குறீங்க. மனைவி வந்து எனக்கு வீடே கொடுக்க மாட்டேங்கிறாரு, அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு அதெல்லாம் பொய்ன்னு சொல்கிறேன்ல நான். சார், மனைவி கணவன் மேலே புகார் கொடுக்குறாங்க, அதெல்லாம் பொய்யுங்க. அது நீதிமன்றம் தீர்மானிக்கும். சரி, நாங்கள் அதை தாண்டி பயணிக்கிறோம். தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம், அரசியல் மாற்றம் ஒன்று தேவை. அதற்கு சரியான தலைவர் இன்னைக்கு விஜய் தான் மக்கள் முடிவெடுக்கிறாங்க. பர்சனல் லைஃப்லேயே அவர் சரியா இல்லை அப்படின்னு சொல்கிறாங்களே, நீங்கள் அதுக்கு என்ன சொல்ல போகிறீங்க? நான் அதை நான் அவருக்கு பர்சனல் லைஃப்பை பற்றி நான் பேச மாட்டேன். நீங்கள் அந்த கேள்வியை திருப்பி கேட்காதீங்க. அது அவர் முடிவெடுக்க வேண்டியது, நீதிமன்றம் முடிவெடுக்க வேண்டியது. நாங்கள் அதை தாண்டி ஒரு உயரத்தில் நாங்கள் பயணித்து கொண்டிருக்கிறோம். எங்கள் கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க சார், ரொம்ப நன்றி.